கர்நாடகாவில் வன்முறை காரணமாக பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ஹோசூர் எல்லையில் தற்போது கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அங்குள்ள நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் காண்டிபனிடம் கேட்கலாம். வணக்கம் காண்டிபன், ஹோசூர் எல்லையில தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஓசூர் எல்லையை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கலவரங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து எல்லை பகுதியில் மாநில காவல்துறை, கர்நாடக காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. தற்போது அந்த எல்லை பகுதியில் கூடுதலாக ஒரு சிறப்பு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ். இவங்க யார் அப்படின்னா கோயம்புத்தூருடைய தலைமையகமாக கொண்டவங்க. இவங்களுடைய பெட்டாலியன் நம்பர் 105வது பெட்டாலியனில் இருக்கக்கூடிய ஒரு 150 பேர் கொண்ட வீரர்கள் தற்போது ஆயுதம் தாங்கிய, துப்பாக்கிகள் தாங்கிய மற்றும் கண்ணீர் புகை குண்டுகள் வைத்திருக்கக்கூடிய காவலர்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த பாதுகாப்பு பணிக்காக இன்னும் கூடுதலாக 100 காவலர்களை 100 ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் காவலர்களை வரவைப்பதற்காக நமக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்பி தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் தற்போது அந்த ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அந்த காவலர்களை அழைத்து கொண்டு பதற்றம் நிலவக்கூடிய பகுதிகள், அதாவது பெங்களூரு, எலக்ட்ரானிக் சிட்டி மற்றும் ஓசூர் எல்லை பகுதி, இந்த 3 இடைப்பட்ட பகுதிகளுக்கு இடையே பதற்றம் நிறைந்த தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூரு நகர காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் தற்போது அந்த படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. கண்டிப்பா எல்லையில பாதுகாப்பு எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இப்போதும் தமிழர்கள் அங்கிருந்து கர்நாடகாவில இருந்து வெளியேறிட்டு இருக்காங்களா? அதாவது காலையிலிருந்து அதிகப்படியான அளவில் தமிழர்கள் கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்தை நோக்கி புறப்பட்டிருந்தார்கள். அது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே அசம்பாவிதம் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரே காரணத்துக்காக தாங்கள் இந்த பெங்களூரு மாநகரை விட்டு நாங்கள் எங்களுடைய சொந்த ஊருக்கு செல்கிறோம் என்று தெரிவித்திருந்தார்கள். தற்போது வரை பார்த்தால் தொடர்ந்து கர்நாடக மாநிலத்திலிருந்து, அதுவும் பெங்களூரிலிருந்து குறிப்பாக கூலி வேலை செய்பவர்கள் முதல் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்களை தொடர்ந்து தற்போது பெங்களூரிலிருந்து தமிழகத்தை நோக்கி தொடர்ந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அழைத்து வருவதற்காக கர்நாடக மாநிலத்தில் கர்நாடக பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் எல்லை வரை மட்டும்தான் இயக்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து அங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் நடந்து தமிழக எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு பேருந்துகள் ஏறி ஓசூருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள்.